சைவம் மெல்ல செத்துக் கொண்டிருக்கிறது. பல சைவ தமிழர்களினுடைய வீடுகளில், பல சைவ தமிழர்களுடைய வாகனங்களில் சைவம் மெல்ல செத்துக் கொண்டிருக்கிறது. இந்த காணொளியினை பார்த்து பலர் சிந்திக்கலாம், பலர் சந்தோஷப்படலாம், பலருக்கு கவலை வரலாம், பலர் என் மீது கோபப்படலாம். எவ்வாறு இருந்தாலும் நல்லதை விதைக்க வேண்டும், சைவத்தினுடைய தத்துவத்தினை விதைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த காணொளி. அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாய. குரு திருமூலர் பெருமானினை மனதிலே நிறுத்திக் கொண்டு தியானம், யோகம், அமைதி, பொறுமை என்று சொன்னால் ஒரு சைவ தமிழர்களை கூப்பிட்டு கேட்டால் ஒருவருடைய பெயர்தான் வரும். அவரைத்தான் நாங்கள் வீடுகளில் வைத்திருப்போம். அழகாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது என்று சொல்லி வைத்திருப்போம். அந்த உருவத்தினை நாங்கள் போற்றுகின்றோம், வணங்குகின்றோம், மதிக்கின்றோம், பெருமதியாக நினைக்கின்றோம். அது தவறு கிடையாது. ஆனால் சைவ தமிழர்களுக்கு முதலிலே தியானத்தையும், யோகத்தையும், அமைதியையும் இந்த உலகத்திலே முதலாக தோற்றுவித்த ஒரு உருவம் இருக்கின்றது. அந்த உருவத்தினை நீங்கள் மறந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய ஆதங்கம். முதலிலே சின் முத்திரையினை பிடித்து இந்த உலகத்திற்கு அமைதியையும், யோகத்தையும், தியானத்தையும் போதித்த ஒரு உருவம்தான் சிவனுடைய அவதாரமாக இருக்கின்ற தட்சிணாமூர்த்தி வடிவம். எத்தனை பேர் இதனை அழகாக ஒரு சிலையாக செய்து உங்களுடைய வீடுகளில், உங்களுடைய தொழிலகங்களில், உங்களுடைய வாகனங்களில் வைத்திருக்கிறீர்கள். பலர் இல்லை என்றவர்கள் தான் வரும். ஏனென்றால் இக்கரை மாட்டிற்கு அக்கறை பச்சை என்பது போல் நாங்கள் எதையெல்லாம் விளம்பர பொருளாக இருக்கிறதோ, எதுகெல்லாம் பிரபல்யமாக இருக்கின்றதோ, எதுகெல்லாம் அலங்காரமாக இருக்கிறதோ அதைத்தான் நாங்கள் பற்றி பிடித்துக் கொள்வோம். எங்களிடம் தியானத்தினை, யோகத்தினை, அமைதியினை போதித்த, உலகத்திலே முதலாக சின் முத்திரையினை பிடித்து போதித்த ஒரு உருவம் இருக்கிறது. ஆனால் அதனையெல்லாம் நாங்கள் கண்கொண்டு பார்க்க மாட்டோம். அதுதான் சைவம் மெல்ல செத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னேன். மற்றவர்களை மதிப்போம், அது எங்களுடைய பண்பாடு. மற்றவர்களை போற்றுவோம், அது எங்களுடைய பண்பாடு. மற்றவர்களை வணங்குவோம், அதுவும் எங்களுடைய பண்பாடு. ஆனால் எங்களுடைய பண்பாடுகளையும் எங்களுடைய வரலாற்றையும் மறந்து இன்னொருவரை போற்றுவதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சின்முத்திரை, ஆம், இந்த உலகத்திலே ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு மனிதன் 2 அமைதியாக தியானத்திலே இந்த சின்முத்திரையினை பிடித்துக் கொண்டு இருந்தால் ஒருவருடைய ஞாபகத்திறன் அதிகரிக்கும், ஒருவருடைய இரத்த ஓட்டம் சீராக அமையும். எங்களுடைய உடலிலே இருக்கின்ற 6 ஆதார சக்கரங்கள், மூலாதாரத்தில் சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விசுப்தி, ஆங்ஞை என்று சொல்லப்படுகின்ற 6 ஆதார சக்கரங்களுக்கும் சக்தி கிடைக்கின்றது. ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு இயங்கக்கூடிய அத்தனை ஆற்றலையும் இந்த முத்திரை கொடுக்கின்றது. பிரபஞ்ச சக்திகளை நேரடியாக ஈர்த்துக் கொள்கின்றது. அந்த முத்திரை தான் இலகுவாக சனகாதி முனிவர்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் பல கேள்விகளை கொடுக்கின்றார்கள் தட்சிணாமூர்த்திக்கு. இது என்றால் என்ன, அது என்றால் என்ன, பல கேள்விகளை, பல சந்தேகங்களை தொடுக்கின்றார்கள். ஆனால் அவர் எல்லாவற்றிற்கும் மௌனத்தினாலே சின்முத்திரையினை பிடித்து பதிலை கொடுக்கின்றார். ஆம், வாயினால் கொடுக்கின்ற பதிலை விட மௌனத்தினால் கொடுக்கின்ற பதிலுக்கு சக்தி அதிகம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான கலையும், அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு படைப்பும் தான் எங்களுடைய தட்சிணாமூர்த்தி வடிவம். உங்களுடைய இந்த காணொளியினை கண்டுகொண்டிருக்கின்ற அன்பார்ந்த உறவுகளை, இனியாவது எங்களுடைய வீடுகளில், எங்களுடைய தொழிலகங்களில், எங்களுடைய வாகனங்களில் இந்த தட்சிணாமூர்த்தி உருவத்தை நாங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும். அமைதி, தியானம், யோகம் என்று சொன்னால் அது தட்சிணாமூர்த்தி தான் என்கின்ற நிலையை நாங்கள் உருவாக்க வேண்டும். இன்னொருவருக்கு போட்டியாக நாங்கள் எதையும் கொண்டு வந்து நிறுத்தவில்லை. ஆனால் எங்களிடம் இருக்கின்ற ஒரு விடயத்தை தான் நான் சொல்கின்றேன். நாங்கள் மறந்த ஒரு விடயத்தை தான் சொல்கின்றேன். ஆகவே இனியாவது எங்களுடைய பண்பாடுகளில், எங்களுடைய வீடுகளில் என்ன இருக்கிறது, என்ன மதிப்பான விடயம் இருக்கிறது என்பதை தேடுங்கள். அதற்கு பிற்பாடு அடுத்தவருடைய வீட்டிலே என்ன அழகாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம், ரசிக்கலாம், அதை எங்களுடைய வீடுகளிலே கொண்டு வந்து சேர்க்கலாம்.
ஆகவே அன்பார்ந்த உறவுகளே, நாங்கள் முதலாக பல்வேறுபட்ட பாடசாலைகளுக்கும் பல்வேறுபட்ட கிராமங்களுக்கும் இந்த தட்சிணாமூர்த்தி வடிவத்தினை நாங்கள் மெல்ல மெல்ல கொண்டு சேர்த்து கொண்டிருக்கின்றோம். இறுதியாக 6ஆம் கிராமத்திலே நாங்கள் தொடர்ச்சியாக தியான வகுப்புகளை மேற்கொண்டு அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நாங்கள் தட்சிணாமூர்த்தி உருவத்தினை நாங்கள் கொண்டு சேர்த்திருக்கின்றோம். இனி வருகின்ற காலகட்டங்களிலே குருவினுடைய அருளால் தட்சிணாமூர்த்தியினுடைய சிறிய சிறிய சிலைகளை செய்து ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் இருக்க வேண்டும் என்கின்ற கோட்பாடுகளை நாங்கள் நிச்சயம் உருவாக்குவோம். அதற்கு குருவருள் திருவருள் நிச்சயம் எங்களுக்கு கைகூடும் என்பதையும் சொல்லிக்கொண்டு, எம்முடைய பண்பாடுகளையும் எம்முடைய மொழியையும் எங்களுடைய வழிபாடுகளையும் நாங்கள் தூக்கி பிடிக்கவில்லை என்று சொன்னால் இங்கு யாரும் தூக்கி பிடிக்க போவதும் இல்லை.